Hi students, welcome to this tutorial on strength of materials. In the tutorial, Diploma in Mechanical Engineering ஸ்டூடெண்ட்ஸ்க்காக மிக எளிய தமிழில் உருவாக்கப்படுகிறது. குறிப்பாக இந்த லெசனில் நாம் சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் அதில் சப்போர்ட் ரியாக்ஷன்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணலாம் அதை மட்டும் பார்க்கலாம். வாங்க டுட்டோரியல்குள்ளே போகலாம். சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் இதில் ஒரு எளிமையான ப்ராப்ளம் தான் நான் எடுத்துக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் நம்ம ப்ராப்ளத்தை படித்து பார்க்கலாம். A simply supported beam AB of span 6 meters carries point load of 3 kN and 6 kN at a distance of 2 meter and 4 meter from the left end A. Find the support reactions at A and B. இதுக்கு முந்தின டுட்டோரியலில் டைப்ஸ் ஆஃப் சப்போர்ட்ஸ், அதுக்கப்புறம் அதில் வந்து சிம்பிளி சப்போர்ட்டட் அப்படின்னா என்ன அதை பற்றி நான் டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் ஏதாவது சிம்பிளி சப்போர்ட்டட்னா என்ன அந்த டவுட் வந்துன்னா நீங்கள் அந்த வீடியோ போய் பார்க்கலாம். ஸோ சிம்பிளி சப்போர்ட்டட் பீமில் பெரும்பாலும் ரெண்டு எண்டில், அதாவது இந்த பாயிண்ட் ஏ அண்ட் பாயிண்ட் பி, இந்த ரெண்டு எண்டில் அப்வேர்டாக கீழேருந்து மேல் நோக்கி ரெண்டு சப்போர்ட் இருக்கும். அவ்வளோதான். இதில் சைடில் எந்த விதமான ரியாக்ஷன்ஸோ இல்லாட்டி சைடில் எந்த விதமான ஃபோர்ஸோ இந்த பீமில் இருக்காது. சப்போர்ட் ரியாக்ஷன்ஸ் எதுவுமே சைடில் இருக்காது. அதுதான் முக்கியமான பாயிண்ட். இந்த பீமோட டோட்டல் லென்த் பார்த்தீங்கன்னா 6 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. டோட்டல் ஸ்பேன் 6 மீட்டர்ஸ். அதுக்கப்புறம் 3 kN அப்படின்னு ஒரு ஃபோர்ஸ் வந்து இந்த பாயிண்ட் ஏலேருந்து 2 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்குது. அதே மாதிரி 6 kN இந்த ஃபோர்ஸ் வந்து பாயிண்ட் ஏலேருந்து 4 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ இதுதான் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய கண்டிஷன். சில ப்ராப்ளத்தில் அவங்க வந்து இந்த மாதிரி டயக்ராம் கொடுத்துருவாங்க. சில ப்ராப்ளத்தில் வெறும் வெர்பல் டெஃபினேஷன் தான் இருக்கும். ப்ராப்ளம் மட்டும் அவங்க டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. நீங்களே வந்து இந்த மாதிரி ஒரு டயக்ராம் வரைகிறதுக்கு நீங்கள் பழகணும். ஸோ என்னோட சஜஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு டயக்ராம் ஒன்று நீங்கள் இந்த மாதிரி ஒரு லைன் டயக்ராம் ஒன்று வரைஞ்சிருங்க. வரைஞ்சிட்டிங்கன்னா அந்த லைன் டயக்ராமை பேஸ் பண்ணி நீங்கள் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ப்ராப்ளத்தில் நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போர்ட் ரியாக்ஷன் அட் பாயிண்ட் ஏ அண்ட் சப்போர்ட் ரியாக்ஷன் அட் பாயிண்ட் பி. ஸோ இதுதான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த பாயிண்ட் ஏல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரியாக்ஷன் ஏற்படுது. அது மாதிரி பாயிண்ட் பிலையும் ஒரு ரியாக்ஷன் ஏற்படுது. இந்த ரியாக்ஷன் ஃபோர்ஸ் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். மேலே என்ன மாதிரியான ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதோ, இங்கே என்ன மாதிரியான ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதோ அந்த ஃபோர்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு வந்து ரியாக்ஷன் ஃபோர்ஸ் வந்து இந்த பாயிண்ட் ஏலையும் பாயிண்ட் பிலையும் வந்து உங்களுக்கு டெவலப் ஆகும். ஸோ மேலே எந்த விதமான ஃபோர்ஸுமே இல்லை அப்படின்னு அசியூம் பண்ணிட்டீங்கன்னா, இந்த பீமோட வெயிட் வந்து நெக்லெக்ட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிட்டோம்னா, இந்த பாயிண்ட் ஏலையும் பாயிண்ட் பிலையும் பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஃபோர்ஸுமே இருக்காது. ஸோ இந்த 3 kN அண்ட் 6 kN ஃபோர்ஸ் இருக்கிறதால இந்த பாயிண்ட் ஏலையும் பாயிண்ட் பிலையும் எவ்வளோ ரியாக்ஷன்ஸ் வந்து டெவலப் ஆகுது அதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து ரெண்டு விதமான ஈக்குவேஷன் நமக்கு தேவைப்படுது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் ஈக்குவேஷன், இன்னொன்று மொமெண்ட் ஈக்குவேஷன். ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனை நம்ம வந்து ஒரு கண்டிஷன் ஒன்று நம்ம அசியூம் பண்ணுறோம். என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈக்குலிபிரியம் ஆஃப் பீம். இந்த பீம் வந்து ஒரு ஈக்குலிபிரியம் கண்டிஷனில் இருக்குது, ஸ்டேபிள் கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு அந்த ஈக்குலிபிரியம் கண்டிஷன் அசியூம் பண்ணாலே என்ன அர்த்தம், சம் ஆஃப் ஆல் ஃபோர்ஸஸ் in y direction and sum of all forces in x direction they are equal to 0. அதே மாதிரி sum of moments about any point that is also equal to 0. இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணாதான் அந்த பீம் வந்து ஸ்டேபிளான ஒரு ஈக்குலிபிரியம் கண்டிஷனில் இருக்கக்கூடிய பீம் அப்படின்னு அர்த்தம். இந்த ப்ராப்ளத்தை பொறுத்த வரைக்கும் sum of all forces in x direction sigma fx that is equal to 0. ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா எந்த விதமான ஹரிசாண்டல் ரியாக்ஷன்ஸுமே இந்த சப்போர்ட்லேயும் இல்லை இந்த சப்போர்ட்லேயும் ஹரிசாண்டல் ரியாக்ஷனே கிடையாது. ஆனால்
சம் ஆஃப் ஆல் ஃபோர்ஸஸ் இன் ஒய் டைரக்ஷன் அந்த ஈக்குவேஷன் நீங்கள் போடும்பொழுது இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு அப்வர்ட் ஃபோர்ஸ் இருக்குது. அதாவது பாயிண்ட் ஏல ஒரு ரியாக்ஷன் இருக்குது, பாயிண்ட் பிலேயும் ஒரு அப்வர்ட் ரியாக்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் டவுன்வர்டாக பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபோர்ஸ் இருக்குது. ஸோ இந்த எல்லா ஃபோர்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர்ஸஸ் எல்லாமே ஒய் டைரக்ஷனில் தான் இருக்குது. ஒய் டைரக்ஷனில் நீங்கள் கீழேருந்து மேல் நோக்கி ஆக்ட் ஆனால் அது வந்து பாசிட்டிவ் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த ரெண்டு ஃபோர்ஸஸுமே, அதாவது த ரியாக்ஷன் அட் ஏ அண்ட் த ரியாக்ஷன் அட் பி, இது ரெண்டுமே வந்து பாசிட்டிவ். இந்த ரெண்டு வேல்யூ, அதாவது வந்து 3 kN அண்டு 6 kN, இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா டவுன்வர்ட். ஸோ இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ். ஸோ இந்த சைன் கன்வென்ஷன் வந்து நம்ம இப்போ இங்கே நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இது நெகட்டிவ் ஃபோர்ஸ், இது அது மாதிரி இதுவும் ஒரு நெகட்டிவ் ஃபோர்ஸ். பட் இது ரெண்டும் வந்து பாசிட்டிவ் ஃபோர்ஸ், அப்படி இல்லாட்டி பாசிட்டிவ் ரியாக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதுக்கு அடுத்தது மொமெண்ட் ஈக்குவேஷன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மொமெண்ட் ஈக்குவேஷன் வந்து எப்போவுமே நம்ம ஏதாவது ஒரு பாயிண்ட்டை பேஸ் பண்ணி தான் மொமெண்ட் எடுக்கணும். உதாரணத்துக்கு இந்த ப்ராப்ளத்தில் நம்ம இந்த பாயிண்ட் ஏ இருக்கு இல்லையா, அந்த பாயிண்ட் ஏவை பேஸ் பண்ணி நம்ம மொமெண்ட் எடுக்கலாம். ஸோ நம்ம இந்த பாயிண்ட் ஏ பேஸ் பண்ணி நீங்கள் மொமெண்ட் எடுக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னாக்கா, த சம் ஆஃப் ஆல் மொமெண்ட்ஸ் அபவுட் பாயிண்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு 0. உதாரணத்துக்கு இந்த 3 kN ஃபோர்ஸ் இருக்குல்ல, இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கிளாக் வைஸ் மொமெண்ட் எப்படி கிரியேட் பண்ணும். அதே மாதிரி இந்த 6 kN ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிளாக் வைஸ் மொமெண்ட்டை கிரியேட் பண்ணும். அதுக்கப்புறம் நம்ம ரைட் சைடில் போனோம்னா இந்த ரியாக்ஷன் பி இருக்குது, இது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆன்டி கிளாக் வைஸ், கவுண்டர் கிளாக் வைஸ் மொமெண்ட்டை கிரியேட் பண்ணும். ஸோ இந்த மொமெண்ட்டில் வந்து சைன் கன்வென்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாக் வைஸாக இருந்தால் நெகட்டிவ். இப்போ இந்த மொமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மொமெண்ட் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா கவுண்டர் கிளாக் வைஸாக இருக்குது. கவுண்டர் கிளாக் வைஸாக இருந்தால் அந்த மொமெண்ட் வந்து பாசிட்டிவ். ஸோ இந்த மாதிரி சைன் கன்வென்ஷன் எல்லாமே உங்களுக்கு வந்து கிளியராக உங்களுக்கு அப்ளை பண்ண தெரியணும். நீங்கள் ஒரு பீம் ப்ராப்ளம் சால்வ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஃபோர்ஸ்லேயே நம்ம என்ன சைன் கன்வென்ஷன், அதுக்கப்புறம் மொமெண்ட்டில் என்ன சைன் கன்வென்ஷன், இது தெரியணும். தெரிஞ்சதுனா தான் நீங்கள் ப்ராப்ளத்துக்குள்ளே போக முடியும். இப்போ நம்ம அடுத்தது ப்ராப்ளத்தை எப்படி ஈக்குவேஷன் மூலமா சால்வ் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். பிகினிங்லேயே நாம் RA இஸ் சப்போர்ட் ரியாக்ஷன் அட் பாயிண்ட் A அண்ட் RB இஸ் சப்போர்ட் ரியாக்ஷன் அட் பாயிண்ட் B. இந்த அசம்ஷன் நம்ம ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நீங்கள் ஃபோர்ஸ் ஈக்குவேஷன் எழுத வேண்டியதுதான். சிக்மா எஃப்எக்ஸ், அதாவது சம் ஆஃப் ஆல் ஃபோர்ஸஸ் இன் எக்ஸ் டைரக்ஷன் இஸ் ஈக்குவல் டு 0. அதுதான் ஈக்விலிபிரியம் கண்டிஷன். இந்த ப்ராப்ளத்தை பொறுத்த வரைக்கும் எக்ஸ் டைரக்ஷனில் எந்த விதமான ஃபோர்ஸுமே கிடையாது. ஸோ நேச்சுரலி அந்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 0 தான். அதுக்கப்புறம் சிக்மா எஃப்ஒய், இது வந்து சம் ஆஃப் ஆல் ஃபோர்ஸஸ் இன் ஒய் டைரக்ஷன் இஸ் ஈக்குவல் டு 0. இதில் ஒய் டைரக்ஷனில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு வந்து கீழேருந்து அப்வர்டாக ஆக்ட் ஆகுது, ரெண்டு வந்து டவுன்வர்டாக ஆக்ட் ஆகுது. அப்வர்டாக இருக்கக்கூடிய இந்த ரெண்டு ஃபோர்ஸுமே வந்து பாசிட்டிவ், டவுன்வர்டாக ஆக்ட் ஆகக்கூடிய இந்த ரெண்டு ஃபோர்ஸுமே நெகட்டிவ். ஸோ அதனால தான் வித் சைன் கன்வென்ஷன் RA ப்ளஸ் RB மைனஸ் ஆஃப் 3 மைனஸ் ஆஃப் 6 இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு நம்ம எழுதியிருக்கோம். ஃபைனலி RA ப்ளஸ் RB இஸ் 9. இது வந்து ஈக்குவேஷன் 1. இதுக்கு அடுத்தது மொமெண்ட் ஈக்குவேஷன். மொமெண்ட் ஈக்குவேஷன் வந்து நம்ம முன்ன சொன்ன மாதிரி we are taking moment about point A. பாயிண்ட் ஏல வந்து எவ்வளோ டோட்டல் மொமெண்ட் ஆக்ட் ஆகுது அதை தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது ஈக்குலிபிரியம் கண்டிஷன் படி the sum of all moments about point A is equal to 0. மொமெண்ட்டுக்கு வந்து உங்களுக்கு ஈக்குவேஷன் தெரியும், ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் RB multiplied by 6. RB வந்து ரியாக்ஷன் அட் பாயிண்ட் B. டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா RBக்கும் பாயிண்ட் ஏக்கும் நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 6 மீட்டர்ஸ். ஸோ அதனால் RB இன்ட்டு 6 போட்டிருக்கோம். இந்த வேல்யூ வந்து பாசிட்டிவ் வேல்யூ. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சைன் கன்வென்ஷன் என்னன்ட்டு. இதுக்கு அடுத்தது 6 இன்ட்டு 4, 6 kN மல்டிப்ளை பை 4. இது வந்து 6 kN எவ்வளோ தூரத்தில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா பாயிண்ட் ஏலேருந்து 4 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது.
ஸோ அதனால் நம்ம 6 × 4 அப்படின்னு போட்டிருக்கோம். இங்கே மைனஸ் சைன் போட்டிருக்கோம், ஏன்னா இது வந்து ஒரு கிளாக் வைஸ் மூமெண்ட், அதனால் இது நெகட்டிவ் மூமெண்ட். அதுக்கப்புறம் 3 kN மல்டிப்ளைட் பை 2. இந்த 3 kN பாயிண்ட் ஏலேருந்து 2 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது, அதனால் 3 மல்டிப்ளைட் பை 2. இதுக்கும் நம்ம மைனஸ் சைன் போட்டிருக்கோம், ஏன்னா இது வந்து ஒரு கிளாக் வைஸ் மூமெண்ட். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா டோட்டலாக வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 0. உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், ஏன் நம்ம வந்து RA நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கல இந்த மொமெண்ட் ஈக்குவேஷனில். RA கூட நீங்கள் எடுத்துட்டீங்கன்னாக்கா RA மல்டிப்ளைட் பை டிஸ்டன்ஸ் போடும்போது ரியாக்ஷன் A வந்து பாயிண்ட் ஏல தான் ஆக்ட் ஆகுது. ஸோ அங்கே வந்து டிஸ்டன்ஸ் வந்து 0, அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த டேர்ம் கேன்சல் ஆகிடும், ஈக்குவேஷனில் அது வராது. ஸோ அதனால தான் நம்ம இந்த ஈக்குவேஷனில் RA கொண்டு வரவே இல்லை. ஸோ இந்த ஈக்குவேஷனை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா RB, அதாவது 6 RB is equal to 30 அப்படின்னு வருது. Therefore RB is equal to 30 by 6 and 5 kN. ஸோ RB வேல்யூ நீங்கள் கால்குலேட் பண்ண உடனே இந்த RB வேல்யூ கொண்டு போயிட்டு ஈக்குவேஷன் 1ல் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஈக்குவேஷன் 1 பார்த்தீங்கன்னா RA plus RB it is equal to 9. Therefore RA is equal to 9 minus RB. So 9 minus 5 is equal to 4 kN. உங்களுக்கு support reaction at A 4 kN and support reaction at B 5 kN ரெண்டு வந்து டிஃப்ரெண்ட்டான வேல்யூ கிடச்சிருக்குது. மெயின் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லோடு 3 kN, இந்த லோடு 6 kN. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான லோடு இருக்கிறதால கண்டிப்பாக ரியாக்ஷன் அட் பாயிண்ட் ஏ அண்ட் ரியாக்ஷன் அட் பாயிண்ட் பி இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். சப்போஸ் இதுவே இங்கே 3 kN இங்கேயும் 3 kN இருக்குன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த லோடிங் பாருங்கள், இந்த பீமில் லோடிங் வந்து 2 மீட்டர்ஸ், இந்த பாயிண்ட் வந்து மறுபடியும் 4 மீட்டர்ஸ், மறுபடியும் இந்த பாயிண்ட் வந்து 6 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ். இப்போ 2 மீட்டர்ஸ் 2 மீட்டர்ஸ் 2 மீட்டர்ஸ். இன்கேஸ் இந்த லோடு 3 kN, இந்த லோடும் 3 kN இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரியாக்ஷன் அட் ஏ இஸ் 3 kN அண்ட் ரியாக்ஷன் அட் பி வந்து அதுவும் 3 kN தான். ஸோ நீங்கள் ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஒரு ஜென்ரலாக ஒரு ஐடியாவோட தான் நீங்கள் ப்ராப்ளத்துக்குள்ளே போகணும். அப்போ தான் நீங்களே ஏதாவது மிஸ்டேக் பண்ணால் கூட உங்களோட மிஸ்டேக்ஸை நீங்கள் கரெக்ட் பண்ண முடியும். சப்போஸ் இந்த மாதிரி 2 லோடு இல்லாமல் ஒரே ஒரு சென்டராக ஒரே லோடு இருக்குது, 10 kN அப்படின்னு ஒரே ஒரு சென்டர் லோடு இருக்குது அப்படின்னா, அப்போ ரியாக்ஷன் அட் பாயிண்ட் ஏ அண்ட் ரியாக்ஷன் அட் பாயிண்ட் பி என்னவா இருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி, இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவோம் அதே மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் கண்டுபிடிங்க. அதாவது கொஷின் என்னென்னா, சென்டராக ஒரே ஒரு லோடு இருக்குது, அந்த லோடு வந்து 10 kN. அந்த மாதிரி சூழ்நிலையில் ரியாக்ஷன் அட் ஏ அண்ட் ரியாக்ஷன் அட் பி என்ன இருக்கும் அப்படின்ட்டு நீங்களே கண்டுபிடிங்க.